மதிப்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுனம் ராசி காலச்சக்கரத்தின் 3வது வீடு. தைரியம், தன்னம்பிக்கை நிறைந்த ஸ்தானம். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்ணனுக்கு தம்பி இருந்துட்டா, அந்த தம்பி அண்ணன் மீது ரொம்ப பாசமாக இருந்துட்டா, அந்த அண்ணன் எப்பேற்பட்ட படையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பான். ஏனென்றால் நமக்குத்தான் தோள் கொடுக்க தம்பி இருக்கின்றானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், மன தைரியம் வந்துடும். இப்படியாக இளைய சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த 3வது பாவகமான மிதுனம் ராசி. இந்த மிதுனம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எப்போதுமே ஒருவருக்கு தோள் கொடுத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அதாவது எப்படி, ஒருத்தருடைய முயற்சி வெற்றி பெறுறதுக்கு, ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேற்ற பாதையில் செல்றதுக்கு, அவங்க புகழின் உச்சிக்கு செல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான். அப்போது மிதுனராசிக்காரவங்களை யார் நம்பினாலும் அவங்க ஒரு நாளும் வீண் போக மாட்டாங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட மிதுனராசிக்காரவங்களை யார் நம்பி பயணித்தாலும் வாழ்க்கையில் தைரியமாக பயணிக்கலாம். ஒரு காலமும் மிதுனராசி நண்பர்கள் நீங்கள் யாரையும் கைவிட மாட்டீங்க. இந்த மிதுனராசி நண்பர்களை யார் நம்பினாலும் அவங்க மோசம் போகவும் மாட்டாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல ஈவு, இரக்கம், அன்பு, கருணை, பாசம் கொண்ட மிதுனராசி நண்பர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் கண்கலங்குவார்கள். எப்படி? யாரையெல்லாம் நம்பி பயணிக்கின்றார்களோ, யாரையெல்லாம் அதிகமாக கண்மூடித்தனமாக அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, யாருக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஏணிப்படியாக இருந்தீங்களோ, அந்த நபர்களே, அந்த உயிருக்கு உயிரான நண்பர்களே உங்களை ஒரு நாள் காயப்படுத்தி விடுவார்கள். உங்கள் மனசு வேதனைப்படுறதுக்கும், உங்கள் மனசு துன்பப்படுறதுக்கும் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அந்த நண்பர்களே உங்களுக்கு காரணமாக இருப்பாங்க. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்கள்தான், உறவுகள்தான் அதிகமாக இந்த மிதுனராசி நண்பர்களை காயப்படுத்துவார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இதற்கு என்ன காரணம்? குழந்தை மனம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அறியாத பருவத்தில் கூட ஒரு தின்பண்டத்தை அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்தா, பாப்பா எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டால் அது யோசிக்கவே யோசிக்காது, உடனே எடுத்து கொடுத்துரும். உடனே தான் தின்னுட்டு இருக்கிற அந்த நிமிஷத்திலே அதை எடுத்து கேட்டவங்களுக்கு நீட்டிரும். இந்த குழந்தை மனம்தான் இந்த மிதுனராசி நண்பர்கள். இதை விட உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அறியாத பாலக பருவத்தில் இருக்க குழந்தை இப்படி ஒரு நல்ல மனசோடு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மிதுனராசிக்காரவங்களும் வாழ்க்கையில் இறுதிக்கட்ட காலம் வரை இப்படித்தான் இருப்பார்கள். கேட்பதை இல்லை என்று சொல்லாமல் நாடி வந்தவர்களை உபசரித்து, அவர்களை மனம் மகிழ்வித்து, அவர்களுக்கு வழி அனுப்பக்கூடிய அளவில்தான் இந்த மிதுனராசி நண்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டகாலங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, நீங்கள் இன்னொருவர் இடத்துல கையை ஏந்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அந்த நிமிஷத்தில் கண்டுக்கிற மாட்டாங்க. யாரோ ஒருவர்னு கூட சில நேரத்தில் நினச்சிருவாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் உங்கள் மனசு படுற பாடு இருக்குதே, உங்கள் உள்ளம் தவிக்கும். அவ்வளவு வேதனையில் மூழ்கிட்டு இருக்கும். இதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யார் இருப்பா? அதாவது ஒரு குளம் கல்லறி விழுந்து கலங்கி போச்சுன்னா அந்த குளத்தை யாராலையும் தெளிய வைக்க முடியாது. அந்த குளமாக தெளிஞ்சுக்கிட்டாதான். அது மாதிரி மிதுனராசி நண்பர்கள் உங்களுக்கு நீங்களே மனசை ஆறுதல் படுத்தி, தன்னம்பிக்கைப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆசுவாசப்படுத்தி, பொறுமையை கடைப்பிடிச்சு நிதானமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் கலங்கடிக்கப்பட மாட்டீங்க. அந்த நிதானத்தையும் பொறுமையையும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தெளிந்த நீரோடை தான். இதை தான் மிதுனராசி நண்பர்கள். காயப்படுத்துறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. உங்களை ஏமாற்றி புகழ்ந்து உங்ககிட்ட காரியம் சாதிக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க.
எப்படி வேண்டுமானாலும் கவுப்பதற்கு, உங்களை கவிழ்த்து விடுவதற்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா, அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால், யார் உங்களை எந்த இடத்துல வச்சு அசிங்கப்படுத்த, அவமானப்படுத்துனாங்களோ, அதே இடத்துல அவங்கள வச்சு, அவங்க முன்னாடியே நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் நீங்க அவங்கள அந்த அவமானப்பட வைக்கிறது. ஆனா, ஒரு காலமும் ஒருத்தர தண்டிக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கவே மாட்டீங்க. ஏன்னா, இந்த மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. சிவபெருமானுடைய நட்சத்திரம். படைத்த கடவுள் இல்லையா? படைச்சவருக்கு தெரியாதா யார எங்க வச்சு பார்க்கணும்னு சொல்லி? அப்படி ஒரு எண்ணம் வந்துரும் உங்களுக்கு. அப்போ எல்லாம் அவர் பார்த்துக்குருவாரு. அப்படிங்கிற மாரி, நீங்க உங்களுடைய முழு பாரத்த அவர்கிட்ட இறக்கி வச்சுருவீங்க. சிவபெருமான் கிட்ட இறக்கி வச்சுருவீங்க. அவர் தான் பார்த்துக்குருவார். காலம் கடந்து போயிட்டுருக்கிற சில நேரங்கள்ல, யாரெல்லாம் உங்களை கைவிட்டார்களோ, அவர்கள் முன்னாடி ஒரு நாளாவது நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. தலை நிமிர்ந்து நடப்பீங்க. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு 30 வருஷ காலத்துக்கு அப்புறம், இந்த சனி பகவான் கர்மஸ்தானத்தில அமர்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் அதற்கு சரியான பதில் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆக வேண்டும். ஆக எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டோம். எவ்வளவோ வருடங்கள் கஷ்டப்பட்டோம். சனி பகவான் ஒரு ராசியில 2 1/2 வருஷம் இருப்பாரு. 12 ராசிகளையும் கடந்து வர 30 வருஷம் ஆகும். ஆக 30 வருடங்களுக்கு பிறகு சனி பகவான் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது, உங்களுடைய கர்மவினை பயன், இந்த 30 வருஷ காலம் நம்ம கஷ்டப்பட்டோம், அனுபவிச்சு வாழ்ந்துட்டோம். அதாவது மரணத்தின் விளிம்புக்கு கூட சென்று இப்ப நம்ம திரும்பி வந்திருக்கக்கூடிய எத்தனையோ மிதுன ராசி நண்பர்கள் உண்டு. மறுக்க முடியாத உண்மை. இந்த வாழ்க்கையே வேண்டாம். இதோடு முடித்துக் கொள்வோம். அடுத்த ஒரு பிறவி கூட எனக்கு வேணாம். கடவுளே போதும் அப்படின்னு சொல்லி, நீங்க எவ்வளவோ நாள் மனசுல நினைச்சு அழுதுருப்பீங்க, புலம்பியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் நிறைய இருக்குது. எத்தனை காரணம் சொல்றது? ஒரு காரணம் கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. எனக்காக படலையே சாமி, என்னுடைய சுயநலத்துக்காக நான் கடன் வாங்கலையே, என்னுடைய சுயநலத்துக்காக இன்னொன்று உங்களுக்கு செஞ்சா அவங்களால நமக்கு ஆதாயம் கிடைக்கும் நான் நினைச்சு செய்யலையே, பிரதிபலனை நான் எதிர்பார்த்து செய்யலை, ஒருத்தவங்க நமக்கு கொடுத்தாதான் நாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சதில்லையே. ஆக எதையுமே எதிர்பார்க்காமல் செஞ்சதனுடைய விளைவுதான் இன்று ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம், ஏமாற்றம் அடைந்து நிற்கின்றோம் அப்படின்னு சொல்லி தான் நாம் இந்த இடத்துல புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த புலம்பலுக்கெல்லாம் உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நிதானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜெயிக்க போகுது, அவ்வளவுதான். அப்போ 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வருகின்ற பொழுது, அதாவது முன் ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு போனோமோ, இருந்தோமோ, வாழ்ந்தோமோ, அதே கர்மவினை பயன் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் கிடைக்கும். அப்படி என்றால் இந்த 10ல் சனி பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறார்? ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்து, ஒரு நல்ல உயர்நிலையில் உங்களை வச்சு அழகு பார்க்கறதுக்குத்தான் இந்த நிலைமை, இந்த சூழ்நிலை உங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் 10ல் இருந்து உங்களுடைய கர்மவினையை கரெக்டாக செய்ய காத்திருக்கிறதுக்காக இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை கரெக்டாக செய்ய வச்சு, அதற்கான பொருளாதாரத்தை ஈட்ட வச்சு, நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் செயல்படுவார். ஆக இப்போ இங்கே என்ன நடக்கும்? கடந்த காலத்தில் எதையெல்லாம் இழந்து தவித்தமோ அதையெல்லாம் மீண்டும் நம்ம பெறப்போகிறோம் அப்படிங்கிறது தான். இழந்ததை மீட்டெடுத்து, இழந்த செல்வங்களை மீட்டெடுத்து, இப்போ இந்த நிமிஷத்திலிருந்து நாம் ஒரு புது மனுஷனாக வாழப்போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை பயணமே ஒரு புதுவிதமாக இருக்க போகுது. நீங்கள் இந்த நிமிஷத்திலிருந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், அடுத்தடுத்து வெற்றி பெறுவதற்கான அடிகள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஆக இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்? இந்த மிதுனராசி நண்பர்கள் எவ்வளவோ பட்டுட்டோம் ஐயா. பட்டதெல்லாம் போகட்டும், போனதெல்லாம் போகட்டும், இழந்தது வாக்கிலேயே இருக்கட்டும். நான் எந்த இறைவன் மீது நான் நம்பிக்கை வச்சு நான் வேண்டினனோ அந்த நம்பிக்கைக்கு வீண் போகாமல் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே தவிர, யாரும்
எனக்கு கொடுத்து என்னை தூக்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை. இது எனக்கு போதும். இன்னொருத்தர்கிட்ட நான் கை நீட்டி வாழ்ந்து, இன்னொருத்தர் எனக்கு குடுத்து, மறுபடியும் அந்த உறவ நான் உள்ள இழுத்து போட்டு, மறுபடியும் எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள் அவங்களால நான் பாதிக்கப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. அதனால என்ன ஒரு நிமிஷம் தனிமையில விடட்டும் இந்த இறைவன். எனக்கு ஒரு நிம்மதிய குடுக்கட்டும். எனக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கட்டும். எனக்கு ஒரு மன மகிழ்வை குடுக்கட்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் எனக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதும். அதுவே எனக்கு மிகப்பெரிய செல்வமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நிம்மதியை மட்டுமே தேடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது இது. அந்த நிம்மதியை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் துன்பங்களுக்கெல்லாம், துயரங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்பிக்கையோட பயணிக்கலாம். ஜோதிடத்துல 1000 விஷயங்கள் இருக்குது. அதுல நமக்கு ஒரு 4 நல்ல விஷயம் நடந்தா போதும். பற்றி பிடிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துரலாம். அப்போ எனக்கு முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். கருணை காட்டுவாரா இந்த சனி பகவான்? கண்டிப்பாக காட்டுவார். ஐயா, ஜீவனஸ்தானம் வலுப்பெற்றுச்சுன்னா என்ன அர்த்தம்? பணம், பொருள், செல்வாக்கியம் வரும். அப்போ நம்மளுடைய ஜீவனம் சரியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக அதன் வழியா உழைத்து நம்ம சம்பாதிக்க தயாரா இருப்போம். அந்த வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது சரியான வழியில நாம செலவழிக்க தயாரா இருப்போம். அப்போ இதிலிருந்து என்ன அர்த்தம்? நமக்கான பிரச்சனைகளை தீர்ப்போம் அப்படிங்கிறதான். அப்போ இதுவரைக்கும் மிதுன ராசி நண்பர்கள் ஒரு நல்ல வேலை இல்ல, நல்ல தொழில் மையம் இல்ல, எடுத்ததெல்லாம் இழப்பீடு தான். தொட்ட காரியங்கள் துலங்க மாட்டேங்குது. போற பக்கமெல்லாம் அடியாத்தான் இருக்குது. ஒரு பணம் சேமிக்க முடியல, குடுக்கல் வாங்கல் சரியா வைக்க முடியல. யாரை நம்புவது, யாரை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல. எப்படி வச்சாலும் குடும்பத்துல எனக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை இருக்குன்னு சொல்லி தான் எல்லாரையும் நான் அனுசரிச்சு போனேன். ஆனா அதுக்கான ஒரு அமைப்பும் எனக்கு இல்ல. அப்ப இப்படி எல்லோராலையும் நான் கைவிடப்பட்டு நிற்கின்ற பொழுது, இந்த காலகட்டம் நிச்சயமா எனக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப இது உதவியாத்தான் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கக்கூடிய காலகட்டம் தான். அப்போ மிதுனராசி நண்பர்களை பொறுத்தமட்டில, மனசுல இருக்கிற கவலைய முதல்ல இறக்கி வைங்க. சிவபெருமான் பாதத்துல வைங்க. கண்டிப்பா இந்த மனபாரம் நீங்கிரும். நீங்க வணங்கி வழிபடுகின்ற ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தாலும் பிரதோஷ வழிபாட மறந்துறாதீங்க. அந்த இடத்துல, அந்த சன்னிதானத்துல, சிவனுடைய சன்னிதானத்துல, அந்த பிரதோஷ வழிபாட்டுல நந்தி பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திருநீர் அபிஷேகத்துக்கு திருநீர் வாங்கி கொடுங்க. அதுதான் உங்களுக்கு கடனை தீர்க்கும். வில்வ இலையை நீங்கள் தானமாக கொடுங்கள். அந்த அபிஷேகத்திற்கு கொடுங்கள். கண்டிப்பாக வில்லங்கங்கள் அகலும். மன நிம்மதி பெறும், சந்தோஷம் பெறும். அப்போ ஒரு சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தால், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால், அதை தீர்க்கக்கூடிய அமைப்பில் நாம் இந்த பொருளைத்தான் அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகத்திற்கு நாம் கொடுத்து வந்தோமேயானால் சிறப்பான பலன் கிட்டும். நல்ல புண்ணியம் கிட்டும். செய்யலாமா? தாராளமாக செய்யுங்கள். இப்போ மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது வருவார். அதாவது 2025 இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியில் 3ஆம் இடத்துக்குத்தான் கேது வருவார். வழக்குகள் வெற்றி, சுய முயற்சிகள் வெற்றி, தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனாலும் இறை நம்பிக்கை உங்களுக்கு அவசியம் வேண்டும். இதுவரைக்கும் நான் கடவுளை கும்பிட்டு ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு மட்டும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, அந்த நினைப்பை இந்த இடத்துல கடவுள் மாற்றுவார். அப்போ உங்களுக்கே தெரியாமல் சில நன்மைகளை, உங்களுக்கே தெரியாமல் சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கிடைக்க வைப்பார். அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவை கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துவார். எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, கிடைச்சிரும். நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, நடந்துடும். அப்படியெல்லாம் ஒரு அதிசயங்கள் நிகழக்கூடிய காலகட்டங்களாக எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் நண்பர்களே. குரு ஜென்மத்தில் இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கின்ற இடங்கள் பலம் பெறுகின்றது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் பலம் பெறுகின்றது. 7ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் பலம் பெறுகின்றது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகின்றது. தானத்தின் வழியாக, தர்மத்தின் வழியாக நீங்கள் செய்த புண்ணியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நற்பலனாக இப்போ உங்களுக்கு கிடைக்கப் போகுது. யாரெல்லாம் நாம் வேண்டான்னு நினச்சி நம்மளை ஒதுக்கி விட்டு போனாங்களோ அவங்களே மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட உறவாடி நம்மளுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்துக்கிடுவாங்க, உதவிகள் செய்வாங்க. அதுவும் நடக்கும். குலதெய்வத்தினோட அருள் மனப்பூர்வமாக கிடைக்கும்.
பிள்ளைகள் வழியில மிகப்பெரிய சந்தோஷங்கள் நீங்க எதிர்பார்ப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவீங்க. அதிர்ஷ்டத்தின் பிடியில் தான் இந்த வருஷம் இருக்க போறீங்க. எதிர்வரக்கூடிய 2 1/2 வருஷம் காலங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டம் தான். அப்ப நிச்சயமாக மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றது. நல்லதொரு வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்பிக்கையோட சிவபெருமானை வணங்கி வழிபடுங்கள். நிச்சயம் வெற்றி கிட்டும் என்று கூறி மற்றுமொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.